ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். போன வாரம் சண்டே ரிசல்ட் என்னென்னா 0-0-1. அது பாருங்கள், நம்ம 0 வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அப்படியே பாஸ் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 0 வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் பாஸ் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் 0 பாஸ் ஆகிருக்குது. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா 346. நாம் நேற்று கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டில் 4 கொடுத்தது சூப்பராக பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டி போர்டில் பாருங்கள் 6 இருக்குது. அது 6 வந்து அப்படியே பாஸ் ஆகுது உள்ள. அதே மாதிரி இன்றைக்கி என்ன பாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா டி போர்டில் இருக்கிறது 6 பாஸ் ஆச்சு. அதே மாதிரி நேற்று ரிசல்ட்டில் 340, அப்போ 4 வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது எந்த போர்டுன்னு தெரில, ஏ போர்டோ பி போர்டோ சி போர்டுன்னு தெரில. ஆனால் டி போர்டில் இருக்கிற நம்பர்ஸ் இன்றைக்கி 4 உள்ளே வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0-8-2 ஓகேங்களா. அப்போ உள்ளே வந்து 0-8-2 உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 385 வந்திருக்கு, 3-8-5. அதனால் அதையும் கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் என்ன இருக்குன்னா அதிக நாள் பெண்டிங் பார்த்தீங்கன்னா 2 வந்து பார்த்திங்கன்னா 46 நாள் பெண்டிங் இருக்குது, 1 வந்து 26 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து பார்த்திங்கன்னா 42 நாள் பெண்டிங் இருக்குது, 9 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது. அதனால் நம்ம வந்து பெண்டிங் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீக் வேறு எண்டு. அதனால் வந்து ரிசல்ட் எப்படி வேணால் வரலாம். அதனால் என்ன இந்த வீக் ஃபுல்லாக பாஸ் ஆகுதோ அதை வச்சு எடுங்க நம்பரை. அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்னு பார்த்திங்கன்னா 9-51 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 1 வந்து பார்த்திங்கன்னா 18 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 வந்து 8 நாள் பெண்டிங் இருக்குது. டியரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த நம்பர்லாம் விட்டா மிஸ் பண்ணிடாதீங்க. 6, 5, 0, 9 இந்த 4 நம்பர் எப்போயுமே நீங்கள் கணக்கில் வச்சுக்கணும் இல்லை. அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் லிஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 7 வந்து 31 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து பார்த்திங்கன்னா 21 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 2 10 நாள் பெண்டிங் இருக்குது. நம்ம இதெல்லாம் வச்சு என்ன செய்ய போகிறோம்னா வீக்லி சார்ட்டை வச்சு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் பெண்டிங் வந்து 5-1, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-6, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-3 எடுத்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஏசியில் ஆல் போர்டு கொடுத்துருக்கோம். 24, 63, 52, 16, 32, 46. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் 25, 61, 54, 13, 45, 31. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ரிசல்ட்டு 346, 3க்கு பவர் 8, 4க்கு பவர் 9, 6க்கு பவர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 524, 163, 605. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 152, 516, 432. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 246 பார்த்திங்கன்னா நம்ம 7 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 4, 3, சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்கோம். 0 வந்து உள்ளே பாஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால் 0 கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேஎல் மற்றும் டிஆர் நம்பர் பண்ணணும்னா இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் வின்னிங்கான அமௌண்ட்டை அடுத்த அரை தான் கொடுத்துருவாங்க. இது நேரடி கம்பெனிங்கிறனால கமிஷன் பித்தாமல் கொடுத்துருவாங்க. நம்பி போடலாங்க, நம்பி வின்னிங் கிடையாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மி ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எத்தனை வந்து 840. இந்த 840 எப்படி வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம எப்படி கெஸ்ஸிங் பார்க்கலாம். பாருங்கள் இப்போ ஆர்மி ட்ரா எப்படி வந்திருக்குன்னு பார்த்துலாம். இப்போ பாருங்கள் சண்டே ரிசல்ட் வந்து பாருங்கன்னா 8 மணி ட்ராவில் 312ங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாருங்கள் 55ன்னு வந்திருக்கு, அடுத்த நாள் 44 வந்திருக்கு ஓகேங்களா. அதில் பாருங்கள் 944. அடுத்த அந்த முதல் நாள் நைட்டு இந்த 944 வருது. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட்டை ஆர்மி ட்ராவில் வச்சுட்டாங்க. அதே மாதிரி பாருங்கள் 0-40 நேற்று அந்த 40 வந்து பார்த்திங்கன்னா நேற்று முதல் நாள் நைட்டு வந்து 0-40 வருது. அதை அப்படியே தூக்கி பிசி அப்படியே தூக்கி வச்சுட்டாங்க. அப்போ நேற்று வந்து ஒரு ரிசல்ட் என்ன அப்படின்னா 629 ஓகேங்களா. இந்த 629 அப்படியே தூக்கி இன்றைக்கி 29 அப்படின்னு வரலாம் ஓகேங்களா. அப்போ ஏ போர்டில் மட்டும்தான் என்ன நம்பர்ஸ் வரப்போகுதுங்கிறது நம்ம டவுட்டு ஓகேங்களா. அதனால் 29ங்கிற நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க, எடுத்துக்கோங்க ஓகேங்களா.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஆர்மி ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி சார்ட்டில் ஒரு 5 நம்பர் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் உள்ளே வரப்போகுது. அதை எப்படிங்கிறது பார்த்தலாங்க பாருங்கள். 757 அடுத்த ரிசல்ட் அப்படியே 757 வச்சுட்டாங்க. அந்த 757 அடுத்த நாள் பாருங்கள் 7 உள்ளே வந்துருச்சு. ஓகேங்களா, அதில் பெண்டிங் இருக்குது என்ன நம்பர்னால் 8 7. ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே பாஸ் ஆகணும். ஓகேங்களா, 8 87 பாஸ் ஆகலை. அடுத்த நாள் பாருங்கள் 322 அந்த நம்பர்ஸ் அடுத்த நாள் வரல. அடுத்தது பாருங்கள் 684 அந்த நம்பரும் வரல. ஓகேங்களா, 684 அடுத்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 6 8 நாளையாச்சும் வந்துருக்கு அப்படின்னா வரல. சரி, இப்போ பாருங்கள் 096. ஓகேங்களா, 096 பாருங்கள் 6ஆம் நம்பர் அப்படிக்கு அடுத்த நாள் 116 இறங்கிருச்சு. அப்போது மீதி அந்த இருக்கக்கூடிய நம்பர் என்ன அப்படின்னா 09. ஓகேங்களா, அதை கணக்கில் எடுத்துக்கோங்க. அப்போ 09 பாஸ் ஆகணும். அதுக்கடுத்த நாள் பாருங்கள் 064. ஓகேங்களா, அந்த 064 அந்த 4ங்கிறது அடுத்த நாள் 334 இறங்கிருச்சு. அப்போ மீதி இருக்கிறது என்ன பண்ணணும் 33. ஓகேங்களா, அந்த 33 உள்ளே வரணும். அடுத்தது பாருங்கள் அந்த 334 நான் 4 இறங்கிருச்சு. ஓகேங்களா, அப்போ அதில் இருக்கிற நம்பர்ஸ் என்ன அப்படின்னா 86. ஓகேங்களா, அப்போ இன்றைக்கி வந்து எந்த நம்பர்ஸ் வரப்போகுது நம்ம பார்த்துக்கணும். அப்போ 87 09 33 பார்த்திங்கன்னா 86. ஓகேங்களா, இதை வந்து கணக்கில் வச்சுக்கோங்க. இந்த 86 அதோட என்ன சொல்லிக்கோங்க அப்படின்னா 29ங்கிறது முதல் நாள் நைட் வந்த ரிசல்ட் நம்பர்ஸ். இதை வந்து பார்த்திங்கன்னா 2 டிஜிட்டில் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களே பாருங்கள், அது வந்து அப்படி தான் இறங்கணும். ஓகேங்களா, இந்த வீக்கில் இந்த 4 நம்பர் உள்ளே இறங்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏ போலில் பெண்டிங்னு பார்த்துக்கிட்டால் 7 21 நாள் பெண்டிங் இருக்குது, 6 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது, 1 வந்து 15 நாள் பெண்டிங் இருக்குது, 0 வந்து 27 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் எடுத்துக்கிட்டால் 9, அதே மாதிரி 1 3 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 7 வந்து 10 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டு பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங் பார்த்தா 1 வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங்கில் 3 போர்டும் பெண்டிங் இருக்குது. அதே மாதிரி 8 வந்து 17 நாள் பெண்டிங் இருக்குது, 6 வந்து 12 நாள் பெண்டிங் இருக்குது. இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம இந்த வீக்கில் எண்டில் வரக்கூடிய நம்பர் 5 நம்பர் சொன்னோம்னா அதை வச்சு ஏ போர்டு பி போர்டு சி போர்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நம்ம 3 நம்பர் எடுத்திருக்கோம், 7 0 3. ஏன் அப்படின்னா அந்த வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து 2 டிஜிட்டில் பிசி வரங்கிறத அதை இப்படி வரப்போகுங்கிறதுக்காக இப்படி எடுத்திருக்கேன். 7 0 3. பி போர்டு பொறுத்த வரைக்கும் 8 6 3. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 1 1. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏபிபிசிஎஸ்சியில் இன்றைக்கி நம்ம 8 நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா 29, அதே மாதிரி 33. இந்த 29ங்கிற நம்பர் என்ன அப்படின்னா நேற்று நைட் வந்த ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 629. அதனால் அந்த நம்பரை உள்ளே கொண்டாந்துருக்கேன். அதே மாதிரி 33ங்கிறது இந்த வீக்லி சார்ட்டில் வந்தால் நம்ம எடுத்தோம்லவா அந்த நம்பர்ஸ் 33. அதே மாதிரி 06 11 09 87. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 89 61. பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்க நம்பரை 8 நம்பர் தான் கொடுத்துருக்கோம் ஆல் போர்டில் ஏபிபிசிஎஸ்சியில். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 840, 8க்கு பவர் 3, 4க்கு பவர் 9, 0க்கு பவர் 5. பார்த்திங்கன்னா பவர் வச்சுருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 395. ஏபிசி பொறுத்த வரைக்கும் 733, 629, 987. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசியில் 806, 611, 309. நம்ம கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 6 நம்பர் தான் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 3 8 சப்போர்ட்டுக்கு 9 கொடுக்குறோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று ட்ரா 8 மணி ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 629. இந்த நம்பர் பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா 944 040ங்கிறத பார்த்திங்கன்னா 6 மணி ட்ராவில் இறங்குது. முதல் நாள் என்ன வருதோ 6 மணி இறங்குது. அதே மாதிரி நேற்று ட்ரா வந்து 629. இது அதே மாதிரி இன்றைக்கி 6 மணி ட்ராவில் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம 629 அது எப்படி வந்துச்சுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இன்றைக்கி எப்படி வரப்போகுதுங்க பார்த்துடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இயர் சார்ட்டில் என்ன வந்திருக்கு அப்படின்னா 138. அதை கணக்கில் வச்சுக்கோங்க. நேற்று பாருங்கள் 642, அப்படியே 6 வந்து அப்படியே இறங்கியிருக்கு. அதனால் 138 138 ஏதோ ஒரு நம்பர்ஸ் உள்ளே வரலாம். அதனால்
1 3 8 கணக்கில் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி சார்ட்டில் என்ன வந்திருக்குதுன்னா 0.25 போன மாதம் வந்தது. இப்போ நம்ம 629, அதனால் 0.25 உள்ளே வருவதுக்கான வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பெண்டிங்னு பார்த்துக்கிட்டா 10 நாள் பெண்டிங் வந்து 4 14 நாள் பெண்டிங் இருக்குது, 7 12 நாள் பெண்டிங் இருக்குது, அதேமாதிரி 1 வந்து 13 நாள் பெண்டிங் இருக்குது. பி போர்டை பொறுத்த வரைக்கும் அதிக நாள் பெண்டிங்னு 9 14 நாள் பெண்டிங் இருக்குது, 7 வந்து 11 நாள் பெண்டிங் இருக்குது, 3 வந்து 8 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பெண்டிங்னு பார்த்தா 5ஆம் நம்பர் வந்து 26 நாள் பெண்டிங் இருக்குது. அதேமாதிரி 1 வந்து 16 நாள் பெண்டிங் இருக்குது, 6 வந்து 14 நாள் பெண்டிங் இருக்குதுங்க. இதை வச்சு நம்ம என்ன செய்வோம், நம்ம எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் 1 7, பி போர்டு பொறுத்த வரைக்கும் 9 2, சி போர்டு பொறுத்த வரைக்கும் 5 6. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 6ல் 12 95 26 19 72 25. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 96 79 29 56 71 95. பார்த்தீங்கன்னா ஏபிபிசிஎஸ்சியில் 6ல். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நேற்று வந்து ரிசல்ட் 629, 6க்கு பவர் 1, 2க்கு பவர் 7, 9க்கு பவர் 4. இது வந்து பார்த்திங்கன்னா பவர் வச்சு வரக்கூடிய நம்பர்ஸ் 174. இது வந்து 74ன்னு வரலாம், 17ன்னு வரலாம், 2 டீச்சர்லாம் அதனால் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஏபிசி பொறுத்த வரைக்கும் 912, 195, 726. ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசியில் 519, 672, 125. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 796. பார்த்திங்கன்னா நம்ம 7 நம்பர் கொடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 5 1, சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கிசிங்கெலாம் இருக்குன்னு பார்த்துங்க. நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நம்ம எடுக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் வீக்லி சார்ட்டை பாருங்கள். ஏன்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 வாரமாக வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்ததை வச்சே வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பார்த்து ப்ளே பண்ணி ஆடுங்க. தேங்க்யூ.